அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? யூ கொண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் அஜித்குமார் துபாயில் நடந்த கார் ரேஸில் கலந்துட்டு தேர்ட் பிளேஸில் வின் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. 24H சீரீஸில் அஜித்குமார் ரேசிங் டீம் கலந்துட்டு 992 பிரிவில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இதையடுத்து அஜித் சார் அண்ட் டீமுக்கு கிடைச்ச வெற்றியை ரசிகர்கள் தங்களோட வெற்றியை போலவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கார் ரேஸில் கலந்துக்கிட்டதுலேருந்து ஆரம்பித்து குடும்பத்தோட பேசினது, பிளேயர்ஸ் கூட இருந்தது, ப்ராக்டிஸ் பண்ணது, ரேஸில் கலந்துக்கிட்டது, அதில் வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணது வரைக்கும் ரசிகர்கள் ஒவ்வொன்றையும் ஸ்டேட்டஸாக அப்டேட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அஜித் சார் தன்னோட ரசிகர்களை உங்கள் குடும்பத்தை பாருங்கள், தொழிலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர் இப்படி சொல்கிறதாலேயே புதுசாக இன்னும் லட்சக்கணக்கான பேர் ரசிகர்களாக மாறிட்டு வராங்க. இவங்களோட பாச போராட்டத்தில் சிக்கியிருக்கிற நடிகர் அஜித்குமார் துபாயில் நடந்த கார் ரேஸில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற கல்ஃப் மீடியா ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோசியல் மீடியா தற்போது ரொம்ப அபாயகரமாக மாறிட்டுருக்கு. நம்ம லைஃப் ரொம்ப சின்னது, அதில் நாம் ஏன் இந்தளவுக்கு ஆபத்தானவங்களாகவும் டாக்ஸிக் தாட்ஸோடையும் இருக்கணும்? சோசியல் மீடியாவில் இருக்கிற வெறுப்பு பேச்சுகள் பிரபலங்களை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்களையும் பாதிக்குது. அதனால் தயவு செஞ்சு பொய்யான கருத்துக்களையும் வெறுப்பு கருத்துக்களையும் பரப்பாதீங்க. இது எல்லாமே முடிவுக்கு வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மற்றவங்க உங்களை என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுக்காக டைமும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட முழு கவனமும் உங்கள் லைஃப் பற்றி தான் இருக்கணும். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்படி இருந்தால் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆனால் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நம்ம எண்ணம் போல தான் நம்ம வாழ்க்கை அமையும். நாம் நிகழ்காலத்தில் வாழ விருப்பப்பட்டால் அடுத்தவங்க கிட்ட கருணையோடு நடந்துக்கணும். நான் உங்கள் அன்புக்கு கடமைப்பட்டவன். ஆனால் ரசிகர்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்குங்க. நான் என்னோடய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அதே போல் என்னுடைய ரசிகர்களும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி சிறப்பாக இருக்கணும். என்னோடய ரசிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. பல வருடங்களாக நேரடி கார் ரேஸை விட்டு விலகி இருந்தாலும் கூட அஜித் சார் அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டும் கற்றுட்டும் வந்திருக்காரு. இந்தியன் டீம் ஒன்று 24 ஹவர்ஸ் இன்டர்நேஷ்னல் ரேசிங்கில் தேர்ட் பிளேஸ் வின் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். காரணம், ஒரு டீமை 24 மணி நேரம் ரேஸ் கார் ஓட்ட வழி நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அஜித் சாரும் கூட போர்சை கேமன் GT4 ரேஸில் கலந்துட்டு கார் ஓட்டியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அவருக்கு கிடைச்ச தோல்விகள், காயங்கள் தான் அவருக்கு தேவையான அனுபவத்தை கொடுத்துருக்கு. 53 வயசில் கூட தனக்கு பிடிச்ச ஃபீல்டில் நுழைஞ்சு கெத்து காட்டியிருக்காரு. கார் ரேசிங்கில் அதுவும் வழக்கமான ரேஸ் மாதிரி இல்லாமல் லாங் டைம் டிரைவ் பண்ணுறதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ரேசர்ஸால் மட்டும்தான் முடியும். அப்படி இருக்க ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல கார் ரேசர் அப்படிங்கிறதையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு.